வணக்கம். மக்கள் அரசாங்கத்தினுடைய வணக்கம். இப்போ நான் சொன்ன மாநிலத்தினுடைய முதல்வர், நாட்டினுடைய பிரதமர், இவங்கள நிறைய இடத்துல அவமானப்படுத்த போகிறாங்க, அசிங்கப்படுத்த போகிறாங்க, கார்ட்டூனில் போட்டு அசிங்கப்படுத்துகிறாங்க. இது எனக்கு ரொம்ப மன வருத்தத்தை கொடுக்குது. ஏன்னா ஒரு மாநிலத்தினுடைய முதல்வருங்கிறது ஒரு அம்மா ஸ்தானத்தில் இருக்கிறவங்க. அவங்கள அவமானப்படுத்தும் போது உங்கள் அம்மாவை அவமானப்படுத்தினா நீங்கள் சும்மா இருப்பீங்களா? கோவம் வராது. அதுபோல் தான் வரணும். ஆனால் அந்த கட்சியை சார்ந்தவங்களுக்கு மட்டும்தான் அந்த கோவம் வருது. மற்றவங்களுக்கு யாருக்கும் கோவம் வருது. தமிழ் மக்கள் யாருக்கும் அந்த கோவம் வரல. அதே மாதிரி ஒரு நாட்டினுடைய பிரதமர் அவமானப்படுத்தும் போது என்ன கோவம் வருதுன்னு அந்த கட்சியை சார்ந்தவங்களுக்கு மட்டும்தான் கோவம் வருது. நாட்டினுள்ள இருக்கிற யாருக்குமே கோவம் வரல. இப்போ இதிலேருந்தே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம், அவங்க ஒரு நாட்டினுடைய பிரதமராக இருந்தாலும் சரி, ஒரு மாநிலத்தினுடைய முதல்வராக இருந்தாலும் சரி, ஒரு கட்சியை சார்ந்து அவங்க இருக்கிறதுனால தான் இந்த பிரச்சனைகளே வருது. அவங்க அந்த கட்சியை சார்ந்து இல்லாமல் அவங்க ஒரு முதல்வராகவும் ஒரு நாட்டினுடைய பிரதமராகவும் அவங்க இருந்துட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே வராது. இப்போ கருப்பு கொடி காட்டுறது, அவங்கள பற்றி தவறாக பேசுகிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் மனசுக்கு ரொம்ப கஷ்டத்தை கொடுக்குது. ஒரு அப்பாவை பற்றி ஒரு அம்மாவை பற்றி தப்பாக பேசுனா நம்மளுக்கு எவ்வளோ கோவம் வரணுமோ அந்த கோவம் நமக்கு வரணும். அப்போது அதுக்கு நம்ம அதை சரிப்படுத்தணும் அப்படின்னா அது மக்களால் மட்டும்தான் முடியும். ஏன்னா ஒரு அரசாங்கத்தை அமைக்கிறது மக்கள் தான். ஆனால் ஒரு திட்டங்களை தீட்டும்போது ஒரு கட்சியை சார்ந்து அவங்க திட்டங்களை தீட்டுறாங்க. சும்மா எதிர்கட்சி அப்படின்னு கூப்பிட்டு பேசுகிறாங்களே ஒழிய அந்த எதிர்கட்சிகளுக்கு என்ன சப்போர்ட் கொடுக்குறாங்க அப்படின்னு தெரியும். எந்த கட்சியானாலும் அந்த கட்சியை சார்ந்து தான் அவங்க பேசுகிறாங்க. அவங்க கொடுக்குற திட்டத்தை மக்கள்கிட்ட திணிக்கிறாங்க. இது மிகப்பெரிய தவறு. மக்களுக்கு தேவையானதை செய்யறதுக்கு தான் ஒரு அரசாங்கம் உருவாக்கப்படணும். அப்படிப்பட்ட அரசாங்கத்தை உருவாக்குறதுக்கு தான் இந்த மக்கள் அரசாங்க சேனலுடைய மிக முக்கியமான நோக்கம். இது நம்ம யதார்த்தமாக நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன். இதில் எவ்வளோ மொழி மறிவு எதுவுமே கிடையாது. ஒரு யதார்த்தமான பேச்சு. இந்த யதார்த்தமான பேச்சுக்குள்ளே நீங்கள் வரணும். நீங்கள் எல்லோரும் இதுக்குள்ளே வரணும். நீங்கள் எல்லோரும் இதை பற்றி பேசணும். எனக்கு இதில் வியூ பார்க்குறதோ இல்லை அது பார்க்குறதோ அது முக்கியம் கிடையாது. உங்கள் மனதில் வியூ பாருங்கள். ஒவ்வொரு மனதிலையும் ஒவ்வொரு தமிழ் மனிதனுடைய மனதிலையும் வியூவாக இது மாறணும். அவங்க மனதில் இது வைரல் ஆகணும். நிறைய பேர்கிட்ட இது போய் சேரணும். இதை பற்றின நிறைய விஷயங்களை நான் இந்த வீடியோக்களை போட்டுக்கிட்டு தான் இருக்க போகிறேன். ஸோ இது எவ்வளோ தூரம் பாப்புலர் ஆகுது, இது எவ்வளோ தூரம் பப்ளிசிட்டி ஆகுது, அது எனக்கு முக்கியம் கிடையாது. இது ஒரு சில மக்கள்கிட்ட போய் சேர்ந்து அவங்க மூலமாக இது பல பேருக்கு இது போய் சேரணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரே ஒரு நோக்கம். திரும்ப திரும்ப நான் அதான் சொல்லிக்கிட்டு வரேன். ஒரு விஷயத்தை நம்ம கையில் எடுக்கிறோம் அப்படின்னா அது யாரை நம்பி எடுக்கிறோம் அப்படின்னா மக்களை நம்பி தான் எடுக்கிறோம். இன்றைக்கி யூடியூப் சேனல் மற்ற எல்லா